2 வயசு குழந்தை செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததில் வலிப்பு வந்து செத்தே போச்சு. இதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்களா, இல்லை ஒரு நடிகரோட தனிப்பட்ட விவாகரத்து வழக்கு இதை பற்றி பேச போகிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வி தான் அது. என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஒரு கப்பல் வந்திருக்காங்க, தம்பதி தமிழ்நாட்டில். அவங்களுக்கு வந்து 2 வயசு குழந்தை ஒன்று வந்துருக்குது. அந்த கப்பல் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து குழந்தையோட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடியை தேடி போயிருக்காங்க. ஒரு ஆள் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இந்த அம்மா வந்து குழந்தைய வீட்டில் வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கு. வரும்போது இந்த குழந்தைய வந்து வலிப்புன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அங்கே இறந்துட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை வரும்போது செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறப்பில் சந்தேகப்பட்ட முதல் கணவன் கேஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விசாரிச்சல தெரியுது, இந்த வீட்டில் இருந்த அந்த மாதிரி 2வது ஒருத்தவன் தான் தெரியுமா, அவன் அந்த 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். 2 வயசு குழந்தை பண்ணதில் அது வலிப்பு வந்து இறந்து போயிருக்கு. இமேஜின். அண்ட் அவன் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய நாயகம். அவர் என்ன தொழில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட இளைஞரணி செயலாளர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடற்கூறாய்வில் குழந்தையின் உடலில் மோசமான காயங்கள் இருப்பதும் தெரியவந்திருக்கிறது. இந்த ரேப் விஷயம் தான் பெருசாக பேசணும். இன்னைக்கு விஜயோட ஒய்ஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ் நம்ம பொதுவாக ஃபைல் பண்ணுறோன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி லீக் ஆகும், அதில் இருக்க விஷயங்கள் எப்படி வெளியில் வரும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயம். மக்கள் எதை பெருசாக பேசுவாங்க? எல்லாம் அந்த எஃப்சின் ஃபைல்ஸில் வந்து குழந்தைங்களை ரேப் பண்ணால் பெருசாக பேசுவீங்களா? இதை பற்றி தான் எல்லாரும் பேசணும். 2 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணானா 40 வயசு ஆகுது. அவனுக்கு கண்டிப்பாக போக்சோ என்னன்னு தெரியும், சட்டம் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த போக்சோ இருக்குல்ல, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஆன் செக்ஷுவல் அஃபென்ஸ், அது எனக்கு பெருசாக அதுலேயே ஒரு உடன்பாடு இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணால் இது வந்து இந்த சட்டம் பாயும். அதில் பார்த்தீங்கன்னா மைனர் செக்ஷுவல் அஃபென்ஸ்க்குலாம் வந்து 3 வருஷம் ஜெயிலு. நீங்கள் பெனிட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை. ரொம்ப பெனிட்ரேட் பண்ணிங்கன்னா ஆயுள் தண்டனையும் தூக்கு. சில கேஸில் தூக்கு போடுவாங்க. ஒரு 18 வயசு கீழே இருக்க பொண்ணு, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களாம் ஒருத்தன் வந்து தொடரானா அவனை டைரெக்டாக நீங்கள் தூக்கில் தான் போடணும். அவனுக்கு என்ன வகைப்படுத்தி வச்சுருக்கீங்க? கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்கு நான் வீடியோ போட்டப்போ அந்த பொண்ணை யார் அங்கே போக சொன்னேன், இங்கே போக சொன்னான். வீட்டில் இருக்க குழந்தை, 2 வயசு குழந்தை, அதை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான். இவனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லையா? அண்ட் இதை பற்றி தான் எல்லாரும் பேசணும். அண்ட் நீங்கள் வேணால் பாருங்கள், 2 நாளில் அந்த நியூஸ் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்க மக்கள் நீங்கள் தான் அதை பேசணும். இவனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் கேஸ், அவ்வளோதான். எனக்கு மனசே ஆறல அந்த நியூஸ் கேட்டுட்டு. பாய்.